கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதைகளில் சீடர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு புதுமைகளையும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் பார்த்த சீடர்கள் 5 அப்பங்களை வைத்துக்கொண்டு 5000 பேருக்கும் சாதாரண வேலைகள் வழியாக 7 கூடைகள் நிறைய எடுத்த இடத்தில் 4000 பேருக்கும் இப்படி சிறிய சாதாரண எளிய பொருளை வைத்துக்கொண்டு ஆண்டவர் அதிசயங்கள் செய்தார் என்பதை அறிந்தும் தெரிந்தும் அனுபவித்தும் தொட்டு உணர்ந்தும் படகில் போகின்ற போது அப்பம் கொண்டு வர மறந்துவிட்டோமே என்று கவலைப்படுகிறார்கள். 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளை வைத்துக்கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த ஆண்டவர் அருகில் இருந்த போது அப்பம் கொண்டு வரவில்லையே என்ற ஒரு கவலை. ஆண்டவர் சொல்கிறார், ஏரோதியர்கள் அவர்களுடைய புளிப்பு மாவை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களுடைய புளிப்பு மாவு எப்படிப்பட்டது? தீமை நிறைந்தது. சமுதாயத்தில் கடவுளை அறியக்கூடாது என்றும் கடவுளுடைய அருளை அனுபவிக்கக்கூடாது என்றும் திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம். இப்படியும் மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். நல்லவர்கள் வாழக்கூடாது என்றும் நல்லவைகளை செய்யக்கூடாது என்றும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும், இது அவர்களுடைய பிறப்பினுடைய கர்மா என்றும் சாதாரண துன்பப்படுபவர்கள் நோய்வாய்ப்படுகிறவர்கள் அனைவரும் தெருவிலும் தெருவோரங்களிலும் சந்துகளிலும் எடுப்பவர்களும் அவர்களுடைய கர்ம வினையை தீர்க்கவே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற மனிதர்களும் இன்று ஏராளம். எனவே நல்லவைகளை அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற மனிதர்கள் உண்டு. ஏரோதியர்களைப் போல இன்றும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் எங்கள் படகில் பயணம் செய்கிறார், நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று இருக்க வேண்டும். ஏதோ மேலோட்டமாக கடவுளை கும்பிடுவதும் பணிக்காக கடவுளை வணங்குவதும் பணியின் பொருட்டு கடவுளின் விஷயங்களை பேசுவதுமாக இருக்கக்கூடாது. அவைகள் காலப்போக்கில் உலகத்தினுடைய மாயையும் செல்வ செழிப்பும் வருகின்ற போது, உலகத்தினுடைய செல்வங்கள் வந்து சேருகின்ற போது, துன்பங்கள் வந்து நெருக்குகின்ற போது அர்த்தமற்று போய்விடுகிறது. நம்முடைய விசுவாசம் கடவுள் பார்க்கின்ற பார்வை போல அமைய வேண்டும். உலகத்தில் நாம் பார்க்கின்ற விஷயங்கள் கடவுள் பார்ப்பது போல இருக்க வேண்டும். அவருடைய திருவுளம் நமது வாழ்விலும் நமது வாழ்க்கையிலும் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம்தான் சமுதாயத்தில் புளிப்பு மாவை போல மனிதர்களுக்கு உரமேற்றும். அதுதான் இன்று தேவை. சமுதாயத்தில் நடக்கின்ற பல்வேறு அநீதிகள், அட்டூழியங்கள், தவறுதல்கள், தடுமாறல்கள், நல்லவர்கள் நல்லவைகள் செய்யக்கூடாது என்பதும் கெட்டவர்கள் அதிகமாக கெட்டவைகள் செய்ய ஏற்பாடு செய்வதும் என்று ஏராளம். புளிப்பு மாவாக இருங்கள். ஏரோதனுடைய புளிப்பு மாவை அல்ல, இயேசுவினுடைய புளிப்பு மாவாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய விசுவாசம்
அந்த அளவிற்கு வளமையாய் என் படகில் என் ஆண்டவர் பயணம் செய்கின்ற போது எதற்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை ஆழ யோசிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பராமரிக்கிறீர். உங்கள் கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. உங்கள் வல்லமைக்கு நன்றி, உங்கள் ஆற்றலுக்கு நன்றி, உமக்கு தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர். உமது பிரசன்னம் எங்களை ஆண்டு நடத்துகிறது. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் எல்லா இடங்களிலும், எங்கள் வேலைகளில், எங்கள் சிந்தனைகளில், நாங்கள் பார்க்கின்ற நபர்களில், இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற நபர்களில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை உணர வரம் தார். அதன் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் ஊன்றி நின்று எங்கள் விசுவாசம் உலகிற்கு புளிப்புமாவாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.